நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். இதோ உம்முடைய பிரசன்னத்தின் முன்பாக, இதோ இந்த திருவருகை காலத்தில் குழந்தை இயேசுவே நீர் எங்களோடு வருகின்ற, கிறிஸ்து பிறப்பின் போது எங்களோடு வருகின்ற அந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்திருக்கின்ற நாங்கள் இதோ உம்முடைய அன்பு பிரசன்னத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இதோ நிறுத்தி எம்மை முழுவதும் உம்மிடமே ஒப்படைத்து இதோ இந்த 1 மணி நேரம் ஆண்டவரை உம்மோடு உரையாடுவதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் இறைவன் இதோ நம் முன்பாக அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இயேசுவே, இயேசுவே இறைவா, இயேசுவே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாக நம்முடைய இதயத்தில் நாம் மௌனமாக இயேசுவே இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே இறைவா, இயேசுவே இதோ நீர் எங்களை எல்லாம் ஆண்டு வழிநடத்துகின்ற தேவனே, எங்கள் இல்லங்களையும் எங்கள் முழு உள்ளங்களையும் நீர் ஆண்டு வழிநடத்துகிறேப்பா. இயேசுவே, அந்த கோடான கோடி கிருபைக்காக, அந்த கோடான கோடி அன்புக்காக இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, இன்னும் கொஞ்ச நாட்களில் 20 நாட்களிலே குழந்தை இயேசுவே நீரே எங்களுக்கு குழந்தையாக வரப்போகிறே ஆண்டவரே. அத்துணை மகிழ்ச்சியை நினைத்து நாங்கள் இப்பொழுதே நாங்கள் பூரிப்படைந்து ஆண்டவரே ஆச்சரியத்தோடு கடவுளாயிருக்கின்ற நீர் எங்களுக்கு மனிதராக வருகின்றீரே அப்பா. அந்த கோடான கோடை கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவே, இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த முதல் வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுவை போற்றி புகழும் விதமாக இங்கே கூடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய அன்பு பிள்ளைகளை, இரக்கத்தின் பிள்ளைகளை, எல்லா முதல் வியாழக்கிழமையும் குழந்தை இயேசுவே நீர் வருகிறீர், புதுமைகளை நிகழ்த்துகிறீர், அற்புதங்களை செய்கிறீர் என்று உம்மையே நாடி தேடி வந்திருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் இன்று உற்று பார்த்து இயேசுவே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நீர் இருக்கிறீரே அப்பா. இயேசுவே, அந்த தருணத்திற்காக நாங்கள் ஏங்கி ஆர்வத்தோடு விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நோக்கி வந்து எங்களை தொடுவதற்காக ஏதோ காத்து கொண்டிருக்கிறோமே அப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று சொல்லி இயேசுவை கூப்பிடுங்கள், இயேசுவை கூப்பிடுங்கள், இயேசுவை கூப்பிடுங்கள். இயேசுதோ உங்களோடு இருக்கிறார், உங்களோடு பேச இருக்கிறார், உங்களுக்கு அற்புதங்களையும் புதுமைகளையும் தர இருக்கிறார். நம்புங்கள், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையிலே இந்த ஆண்டினுடைய கடைசி முதல் வியாழக்கிழமையில் நாம் இருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. எனவே நல்ல முறையிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து வருகின்ற கிறிஸ்து பிறப்பை நல்ல விதமாக நாம் அனுசரிக்க அருட்தந்தை அவர்களும் அங்கே வெளியே இருக்கின்றார்கள். நல்ல பாவர் சங்கீதனம் செய்து நம்முடைய கிறிஸ்து பிறப்பு இந்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நல்ல பாவ சங்கீதத்தோடு நம்மையே தாழ்த்தி எளிமையாக நம்மிடையே பிறக்கிருக்கின்ற குழந்தை இயேசுவை அன்போடு நாம் வரவேற்போம். விவிலியம் வைத்திருக்கின்றவர்கள் யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும்
இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய வாழ்விலும் இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி கொண்டாடி இந்த மகிழ்ச்சியை நாம் நம்முடைய வாழ்விலே நிரந்தரமாக்க வேண்டும். நிரந்தர வாழ்வாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய நம்முடைய தேவன் இதோ நம் முன்பாக இருக்கிறார். அவரே உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் தர இருக்கிறார் என்பதை யோசிக்கின்ற தியானிக்கின்ற விதமாக நாம் இப்பொழுது இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே, என் மகிழ்ச்சி நிறைவு உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன், இவற்றை உங்களிடம் சொன்னேன். அடுத்ததாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் இன்னொருவர் திருப்பாடல் 37 4ஆம் வசனத்தையும் எடுத்து வாசிங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:4. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். திருப்பாடல் 37:4. திருப்பாடல் 37:4. ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த மகிழ்ச்சி நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமான கேள்வி. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோமா? இல்லை. நம்ம எல்லாருமே சந்தோஷமா இல்லை. நாம் எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நமக்கு வருகின்ற இந்த இயேசு பாலனை, குழந்தை இயேசுவை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய முதலாக நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதலிலே என்ன தேவைப்படுகிறது? என்ன தேவைப்படுகிறது? நம்ம எல்லாருமே மனசில் நினைச்சிட்டு இருக்கிறது பணம். நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி என்றால் நாம் அனைவருக்கும் முதலாக சொல்வது என்னவென்றால் முதலிலே பணம். நான் சொல்லுவது மகிழ்ச்சி என்றால் முதலாக நம் ஒவ்வொருவருக்கும் தேவை ஆரோக்கியமான உடல். நம்ம எல்லோருக்கும் முதலாக தேவைப்படுவது என்ன? ஆரோக்கியமான ஒரு உடல். அன்புக்குரியவர்களே, 21ஆம் நூற்றாண்டிலே வாழக்கூடிய நாம் தொற்று நோய்கள், எத்தனையோ தொற்று நோய்கள் கடந்து போய்விட்டது. காலரா வந்துச்சுன்னாங்க, கொரோனா வந்துச்சுங்கனாங்க, எல்லாமே நம்மை விட்டு கடந்து போயிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்? மருந்து கண்டுபிடிச்சோம். ஆனால் தொற்றாத நோய்கள் இப்பொழுது நம்முடைய உடலிலே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன தொற்றாத நோய்கள்? இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் சர்க்கரை நோயே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எங்கள் குடும்பத்தில்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அப்படி இல்லை, சித்தப்பா பெரியம்மா அப்படி சுற்றி வருகிற பொழுது, தலைமுறையாய் வருகிற பொழுது யாருக்கு வீட்டிலையாவது சர்க்கரை நோய் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்லை. பிளட் ப்ரெஷர் பிபி இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? இல்லை. எனவே நாம் இந்த தொற்றாத நோய்கள் இன்று நம் அனைவரையுமே தொற்றிக் கொண்டிருக்கிறது. தொற்றாத நோய்கள் நம் அனைவருக்குமே தொற்றிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் படித்த காலத்துல எல்லாம் பிடி பீரியட் அப்படின்ற ஒரு பீரியட் இருக்கும். நீங்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் இப்போ எப்படின்னா, என் குழந்தை படித்தா மட்டும் போதும், வெற்றி கண்டால் மட்டும் போதும். நான் 25 ஆண்டுகள் கழித்து நான் படித்த 12ஆம் வகுப்பு தோழர்கள் அனைவருமே போன ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நான் படித்த பள்ளியிலே ஒன்று கூடினோம்.
ஒன்று கூடின போது நாங்கள் படித்த காலங்களிலே சுற்று வட்டாரத்திலே நிறைய பள்ளிகளுக்கு விளையாட்டுக்கு போவது வழக்கம். லாங் ஜம்ப், கை ஜம்ப் அப்படி என்று நிறைய விளையாட்டுகளுக்கு போவது வழக்கம். எனக்கு இருந்த அதே பிடி வாத்தியார் அங்கே இருந்தார். என்ன சார், விளையாட்டில் நம்ம ஸ்கூலு இப்படி போயிருச்சே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை, உங்களை போல இந்த காலத்து குழந்தைகள் நீங்கள் லாங் ஜம்ப்லேயோ அல்லது விளையாடினால விழுந்த உடனே நீங்கள் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. ஆனால் இப்பொழுது விழுகின்ற குழந்தைகளை நாங்களே போய் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இப்பொழுது விழுகின்ற குழந்தைகளை நாங்களே போய் எழுப்ப வேண்டியதாக இருக்கு. ஏதாவது 2 வார்த்தை சொன்னா பெற்றோர்கள் வீட்டிலிருந்து வந்துடுறாங்க. எனவே ஆரோக்கியம் என்பது, சர்க்கரை நோய் வந்த உடனே என்ன சொல்றாங்க, எல்லாம் நடப்பா நல்லம்மா, சீக்கிரமா நடைங்க, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காதீங்க. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்காதீங்க. நம்முடைய சான்றோர்கள் நமக்கு சொல்லுவது, உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுகிறார்கள். எனவே நாம் முதலிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு முதல்ல எல்லாம் சின்ன ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பழைய காலத்து ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு வாது அடிச்சுட்டு போயிடுச்சு, அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திடீர்னு இருப்பாங்க, இறந்துருவாங்க. ஏதோ ஒரு தீய சக்தி அவரை தாக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் திடீர்னு இருக்கிற எல்லாமே என்ன, ஹார்ட் அட்டாக். நம்முடைய இதயம் பலவீனமாகிவிட்டது, நடப்பதில்லை, கோவிலுக்கு வருவதில்லை, எங்கு சொல்ல வேண்டுமோ அங்கு நாம் செல்வதற்கு தயக்கப்படுகிறோம். ஏனென்றால் எல்லாம் வீட்டில் இருக்கிறது. அம்மி அரைச்சு மசாலா அரைச்சு சாப்பிட்ட காலங்கள் போய் மிக்ஸி என்ன அரைக்குதோ அதுதான் எனக்கு டேஸ்ட். மிக்ஸி என்ன அரைக்குதோ அதுதான் என்னுடைய டேஸ்ட். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே சிறப்பாக அனைத்து கலாச்சாரங்களும் சிறப்பான விதத்திலே நம்முடைய நாட்டிலே நம்முடைய முன்னோர்களும் சான்றோர்களும் கொடுத்து சென்றார்கள். ஆனால் அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதிலே சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அதாவது நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீக பார்வையிலும் பார்க்க வேண்டும், அறப்பார்வையிலும் பார்க்க வேண்டும். ஒரு அறம் அல்லது ஒரு நல்ல பண்பு இது எப்படி இருக்கிறது அந்த பார்வையிலும் நாம் பார்க்க வேண்டும், ஆன்மீக பார்வையிலுமே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக செல்லக்கூடிய இடங்கள் எது? அதிகமாக நாம் செல்லக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நான் அம்மா சாந்தி டீச்சர் சொல்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு வருவேன், அதிகமாக சர்ச்சுக்கு வர்றேன். வேற எங்கே சொல்லுகிறோம்? ஹாஸ்பிட்டல் போகிறோம், அதிகமாக ஹாஸ்பிட்டல் போகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் 2 காரியங்கள் நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம் எங்கு அதிகம் செல்ல வேண்டும் என்றால், எங்கு நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு குணம், அல்லது எங்கே போனால் இங்கே போனால் ஆறுதலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற இடங்களுக்கு தான் நாம் அதிகமாக போக வேண்டும். எங்கே அதிகமாக இருக்கு ஆறுதல்? எங்கே அதிகமாக கிடைக்கும்? குழந்தைகள் தன்னுடைய அம்மாவிடம் கூட சென்றாலும் ஆறுதல் கிடைக்கும். ஒரு மனிதர்களிடம் சென்றால், இவரிடம் நான் சென்றால் என்னுடைய பாரமெல்லாம், பேசினால் என்னுடைய பாரமெல்லாம் குறைந்துவிடும், நான் அவரிடம் செல்லுகிறேன். இவரிடம் சென்றால் எனக்கு இருக்கின்ற என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. எனவே எங்கே நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு குணமளிக்கின்ற இடம் இருக்கிறதோ அங்கேதான் நாம் அதிகமாக செல்ல வேண்டும். 2வதாக எங்கு செல்ல வேண்டும் என்றால், என்னிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கத்தை, என்னிடம் இருக்கக்கூடிய நான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன், இது என்னிடம் இருக்கக்கூடாது என்று விரும்புகிற இடத்திலே அங்கு சென்றால்
அந்த மனிதர் எனக்கு நல்ல விதமாக என்னை உற்சாகப்படுத்துவார், என்னுடைய இருக்கின்ற குறைகளை எல்லாம் மாற்றி எனக்கு நிறைவை தருவார் என்று சொல்லக்கூடிய உங்களை தூண்டுகின்ற, வாழ்வை மாற்ற தூண்டுகின்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த 2 இடங்கள் தான் நமக்கு வாழ்வின் மகிழ்ச்சியை தரும், நம்முடைய வாழ்வினுடைய வெற்றியை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை. இயேசு வாழ்ந்த காலத்தில எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு 2 ஏரியாக்களிலே அவர் இருந்தார். 2 ஏரியாக்கள், ஒன்று கலிலேயா, இன்னொன்று எருசலேம். ஒன்று கலிலேயா, இன்னொன்று எருசலேம். கலிலேயாவில் வாழ்ந்தபோது என்ன எப்படி இருந்தார்னா, நல்ல ஜாலியாக சீடர்கள் எல்லாருமே வயறார உண்டார்கள், எல்லாம் குணமடைஞ்சாங்க, எல்லா மக்களுமே நல்ல சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியா இருந்தாங்களா இல்லையா? நம்ம விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம், நல்ல மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இயேசுநாதர் பெரிய குண்டை தூக்கு போடுறார். என்ன குண்டு? நாம் எருசலேமுக்கு போவோம். அவர் சும்மா போடல அந்த குண்டை. எப்படி போடுறாரு? அங்கே போய் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அங்கிருந்து நான் வதைக்கப்பட்டு மீண்டும் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் வருகிற பொழுது, அப்ப சீடர்கள் என்ன சொன்னாங்க? ஐயோ அங்க வேண்டாம், அங்கே செல்ல வேண்டாம். எனவேதான் புனித சின்னப்பர் நமக்கு சொல்லுகிறார், நான் புதுமைகள் செய்த அந்த இயேசுவை விரும்பவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை தான் உங்களுக்கு நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று புனித சின்னப்பர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்கே பாருங்க, புதுமைகள் செய்த இயேசுவை நாம் விரும்புகிறோமா அல்லது சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நாம் விரும்புகிறோமா என்று கேட்டால் உங்கள் பதில் என்ன? உங்கள் பதில் என்ன? புதுமை செய்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? புதுமைகள் செய்கின்ற இயேசுவை தான். ஆனால் ஆண்டவர் விரும்பியது எருசலேம் சென்று தந்தையாகிய கடவுள் அவருக்கு அளித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்காகவே, தந்தையாகிய கடவுள் இயேசுவுக்கு அளித்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எருசலேம் நோக்கி சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. நாம் ஒவ்வொருவருமே இந்த மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்றால், இந்த மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்றால் எங்கெல்லாம் ரொம்ப ஆறுதலா மகிழ்ச்சியா நாம் அங்கே இருக்கிறோமோ ஒரே இடத்துல நாம் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. எங்களுக்கு அந்த வீடு மட்டும்தான் இருக்கு, அந்த வீட்டில் தான் எங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கோவிலுக்கு ஆலயங்களுக்கு ஏன் எதற்கு வர வேண்டும் என்ற கேள்வியை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டால் நமக்கு கிடைக்கின்ற பதில் என்ன? நிறைய பேருக்கு கிடைக்கிற பதில் என்ன? ஒரு ஆறுதல், இன்னொன்று நிம்மதி, மகிழ்ச்சி. ஆலயத்தில், அதாவது எங்குமே இல்லாத ஒரு மகிழ்ச்சி இங்கே இருக்கிறது. ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, கடவுளாக இருக்கக்கூடியவர் நம்மிடையே மனிதராக பிறக்கிறார். அந்த சக்கேயுஸோட ஆண்டவர் சொல்லுகிற, இன்று உன்னுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இந்த மீட்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இன்று குழந்தை இயேசு வழியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், உங்களுக்கு இன்று மீட்பு கிடைத்துள்ளது. இந்த மீட்பை நான் பெறுவதற்கு என்னை நான் எப்படி தயாரிக்க வேண்டும்? எத்தனையோ கிறிஸ்மஸ் வந்து போயிட்டே இருக்குது, எத்தனையோ கிறிஸ்து பிறப்பு விழா வந்து போயிட்டே இருக்குது. அந்த மகிழ்ச்சியை நமக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி சென்றிருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இல்லங்களை ஒரு நாள் நாம் தூய்மை செய்யாமல் இருந்தான்னா அந்த இல்லம் எப்படி இருக்கும்? ஒரு நாள் தூய்மையாக்கணும்னா என்ன இருக்கும்? இல்லங்கள் தூசி பிடிஞ்சும். ஒரு வாரம் சுத்தம் செய்யலைன்னா நம்முடைய வீடு எப்படி ஆகும்? குப்பையாகும்.
நம்ம வீட்டில் ஒரு வாரம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா எப்படி ஆகும்? குப்பையாக போயிடும். அதே ஒரு மாதம் கிளியர் பண்ணல அப்படின்னா அங்கங்கே ஒட்டடை, வலை, சிலந்தி எல்லாம் நம்முடைய வீட்டில் வந்து சேரும். அதே ஓராண்டு சுத்தம் செய்யவில்லை என்றால் பாலடைஞ்ச மண்டபமும் மாறிடும். இது நம்முடைய இல்லங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உள்ளங்களுக்கும் சேர்த்து. நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய உள்ளங்களை சுத்தம் செய்யவில்லை என்றாலோ, ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தம் செய்யவில்லை என்றாலோ, அல்லது ஒரு ஆண்டு, ஒரு வாரம் உங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்க நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றாலோ, நீங்கள் தூசி போல மாறிவிடுகிறீர்கள், குப்பையாக மாறிவிடுகிறீர்கள். அதே நான் பார்த்த அதே நபர், அதே ஒழுக்கம், கெட்ட பழக்கத்தோடு போன வருடம் எப்படி பார்த்தேனோ அதே போல நான் இவரை இந்த வருடமும் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறதே, அவர்கள் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறார்கள். நீங்கள் ஒரு பாலடைந்த மண்டபம் போல காட்சி அளிக்கிறீர்களா, அல்லது சிலந்தி போல காட்சி அளிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கு எத்தனை கவலைகள் இருந்தாலும், எத்தனை துன்பங்கள் எதுவும் இருந்தாலும், இன்று வரும் தென்றல் என்றுமே வரும், இன்று வரும் தென்றல் என்றுமே வரும் என்று கண்ணதாசன் வரிகளிலே நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வருடம் பெய்யக்கூடிய மழை அடுத்த வாரம் வருமா, அடுத்த வருடம் வருமா தெரியாது. ஆனால் மழை நிச்சயமாக வரும். இப்ப அடிக்கிற காத்து அடுத்த வருஷம் வருமா? காத்து, ஆனால் காத்து அடித்து கொண்டே இருக்கும். இன்று வருகின்ற தென்றல் என்றுமே வரும். ஆண்டவர் பொழிகின்றதை அனைத்தையுமே நமக்கு பொழிந்து கொண்டே இருப்பார். ஆசீர்வாதமாக, அற்புதங்களாக நமக்கு நிகழ்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் ஆண்டவருடைய மீட்பை நான் பெற வேண்டும் என்றால் என்னை நான் எப்படி தூய்மையாக வைத்திருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியமாகவும் அவசியமாகவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். எஸ், என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். பல வகையான சோதனைகளுக்கு நீங்கள் உள்ளாகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபுடைய திருமுகத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் துன்பம் இருக்கு, எல்லாருக்கும் துன்பம் இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கு. அவனுக்கு இருக்கிறதே என்று மகிழ்ச்சியையோ துன்பத்தையோ பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனக்கு கொடுக்கிற கடவுள் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பார். கடவுளிடம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவர் கிள்ளி கொடுப்பதில்லை, எண்ணி கொடுப்பதில்லை. மாறாக அள்ளி அனைத்தையுமே நீ வைத்துக்கொள் என்று அவரே அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுளாக நம் முன்பாக காட்சி அளிக்கின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் நிச்சயமாக வர வேண்டும். நம்மை நாம் திருத்திக் கொள்ளவோ அல்லது திருந்திக் கொள்ளவோ இங்கு யாரும் வினாத்தாளோ அல்லது ஒரு விடைத்தாளோ நான் இதை கொடுக்கிறேன், நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள் என்று அல்ல. நான் மாற வேண்டும், என்னை திருந்தி அல்லது என்னை திருத்திக் கொள்வதற்கு நானே முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள மக்களாக அனைவரும் இப்பொழுது எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுவிலே மீண்டுமாக வல்லமை எனக்கு தாராயோ என்று நாம் ஒரு சில நேரங்களில் சோர்ந்து விடுகிறோம். சோர்வு என்பது நாம் இன்னொரு இடத்தை, சோர்வு நம்மை அதே இடத்தில் வைத்திருக்க கூடாது. இயங்குகிற வாழ்க்கையிலே நாம் வாழுகிற பொழுதுதான் எப்பொழுதும் இறைவன் நம்மோடு வாழுகிறார், இருக்கிறார் என்பதை புரிந்த மக்களாக நாம் ஆண்டவரை இந்த பாடல் வழியாக போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம்.
இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே நாங்கள் சோர்ந்து போகிறோம். செய்வது அறிவது என்னவென்று தெரியாமல் ஒரு சில நேரங்களிலே திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, எங்களை நீர் கரம் பிடித்து எங்களுக்கு நீர் வல்லமை கொடுக்கிறவராக, கூட நடக்கிற நண்பனாக இயேசுவே நீர் இருக்கிறே. அந்த கோடான கோடி கிருபைக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா, எங்களுக்கு வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் கொடுப்பவராக இருக்கிறேப்பா. அனைவரும் இயேசுவை பார்த்து வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். சிலுவையின் பாரத்தால் நீ விழுந்தே, பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தே. சிலுவையின் பாரத்தால் நீ விழுந்தே, பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தே. விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீர் எழுவது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் நீ எழ செய்தருளும். எல்லோரும் வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். எத்தனையோ நேரங்களில் நம்முடைய சொந்தங்கள் நமக்கு நம்பிக்கை தருவதில்லை. நாம் வைத்திருக்கின்ற பணங்கள், சொத்துக்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும், எத்தனையோ நபர்களை நாம் சந்தித்தாலும் அவர்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. ஆனால் என்றும் நமக்காக சிலுவையிலே கையை விரித்து காத்து கொண்டிருக்கின்ற தேவனே நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற, என்றென்று மகிழ்ச்சியை தருகின்ற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி மகிழ்ச்சிக்கான வல்லமையை தர வேண்டும் என்று அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சொந்த பந்தம் அகன்ற போதிலும்
நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சொந்தமும் பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் நீர் கிடந்து அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, எம் வாழ்வேலும் அன்பு செய்திடும் ஐயா என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ, 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 இறங்கி வாரும் எங்கள் இதயத்திலே வாரும் ஆண்டவரே, எங்கள் இதயத்தை தொடும் ஆண்டவரே, எங்கள் இதயத்தை தொடும் ஆண்டவரே, எங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகின்றோம், எங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவே அன்பான தெய்வமே, எங்களை நீர் வழிநடத்துகின்ற தெய்வமாக, எங்களை நீர் ஆண்டு நடத்துகின்ற தெய்வமாக உமது ஆற்றலை தாரும் ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவரே, உமது அன்பை தாரும் ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிப்போம், ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். வல்லமையும் ஆற்றலும் படைத்த தேவன் இதோ நம் பக்கத்திலே இருக்கிற அந்த தேவனை நோக்கி ஜெபிப்போம். வல்லமை வாழ்வும் அளிக்கின்ற தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். தூய்மையும் அன்பும் கொடுக்கின்ற அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். வரங்களின் கனிகளை வளமுடன் அளிக்கின்ற தேவனுக்காக நாம் ஜெபிப்போம். வருகிறவர்களை சோதனை அணுகாமல் வல்லமையாலே நிறைந்த வாழ்வை நாம் மாறுவதற்காக, நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக வல்லமை தாரும் இயேசுவே, தாரும் இயேசுவே, அன்பான ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி, வல்லமை உள்ள தெய்வமே, எங்களுக்கு நீர் இருக்கிறீர், எப்பொழுதுமாக இருக்கிறீர், சொல்ல முடியாத அற்புதங்களை செய்பவர் நீரப்பா, எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீரப்பா, அதிசயங்களை நிகழ்த்துகிறவராக இருக்கிறரே ஆண்டவரே. உமது வல்லமையை என்றென்றும் எங்கள் பக்கத்தில் எங்களோடு இருக்க செய்யும் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலத்தை நீர்தாமே நிர்ணயிக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் தருகிறேரே அப்பா. கோடான கோடி கோடான கோடி நன்றி அப்பா. சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் அப்பா. வலுவற்று போகும் போது எனக்கு உதவும், வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவுக்கு நன்றி, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அப்படியே நாம் விழுந்தால் பிடிடுவோம். இயேசுவே, உம்முடைய வல்லமையை நீர் எனக்கு தந்திருக்கிறேப்பா. குழந்தை இயேசுவே, இந்த ஆண்டு முழுவதும் 2025 ஆண்டு முழுவதும் என்னோடு நீர் பயணித்து வந்த அந்த தருணத்தை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்கிறேனப்பா. உமது வல்லமை எனக்கு கிடைத்திருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக உம்முடைய வல்லமை எனக்கு இருக்கிறது என்பதை நம்பி ஆண்டவரிடத்திலே தூய்மையாக்குவோம். நம்மையே நம்முடைய இதயத்தையும் தூய்மையாக்கி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு முன்பாக, ஆண்டவரே, வருகின்ற ஆண்டு முழுவதும் உம்முடைய ஆண்டாக, உம்முடைய திட்டமாக என்னுடைய இதயத்திலும் என்னுடைய இல்லத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இதோ வல்லமை மிக்க தேவன், வல்லமை தந்த தேவன், இதோ ஆசீர்வாதமாக மாண்புயர் கீதம் பாடி நாம் பாடி ஆசீர்வதிக்கிற பொழுதே அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற தேவனாக இருக்கக்கூடியவரை நம்புவோம். அவர் இந்த நேரத்தில் ஆசீர்வாதமாக வருகிற பொழுது அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். ஆண்டவரே, இயேசுவே, என்னிடத்திலே எத்தனை குறைகள் இருந்தாலும் எனக்கு குறித்து வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும்
தருகிறவராக நீர் இருக்கிறீரே அப்பா. என் முன்பாக நடந்து செல்லுகிறீரே அப்பா. அந்த கோடான கோடி நன்றிக்கும் கிருபைக்குமாக உமக்கு நான் நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இயேசுவே அப்பா, இயேசுவே என் குழந்தைகளை ஆசீர்வதியும், என்னுடைய உடலை ஆசீர்வதியும், ஆரோக்கியமான வாழ்வை ஆசீர்வதியும். நான் ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் தேங்குகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் கோபத்திலே தேங்குகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் அகங்காரத்திலே தேங்கிக் கொண்டிருக்கிறோமோ, ஒரே இடத்திலே சாக்கடை போல நாம் தேங்கிக் கொண்டிருந்தால் நமக்கு நிச்சயமாக வாழ்வு இல்லை. மகிழ்ச்சியை நோக்கி நாம் இயங்குகிற பொழுது, இன்பத்தை நோக்கி ஆண்டவருடைய இறை வார்த்தையிலே நமக்கு இன்பம் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை நோக்கி இயங்குகிற பொழுது நமக்கான வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் நம்புவோம். அதைத்தான் நம் முன்பாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த குருடரை போல ஆண்டவரை 12 ஆண்டு காலமாக தீர முடியாத நோய்களை எல்லாம் எழுந்து சென்று அவருடைய ஆடையை தொட்டால் போதும் என்று சொன்ன அந்த பெண்மணியை போல ஆண்டவரே, போன வருடம் முழுவதும் நான் தீமை செய்தாலும் தவறுகள் செய்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நான் இதோ நீர் இந்த புதிய ஆண்டை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த ஆண்டிலாவது உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் நான் பெறுவேன். என்னுடைய உள்ளம் தூசிபடாமல், என்னுடைய உள்ளம் குப்பையாக மாறாமல், பாழடைந்த மண்டபம் போல் மாறாமல் ஆண்டவரே, உம்முடைய இதயத்தை நான் யாசிக்கிறேன். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நான் யாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய வாழ்வை மாற்றும் என்று சொல்லுங்கள் ஆண்டவர். இதோ நமக்கான அந்த வாழ்வை குழந்தை இயேசு வழியாக நமக்கு தருவார். நிச்சயம் இந்த ஆண்டிலே நமக்கு தருவார் என்று சொல்லி மாண்பியர் கீதம் பாடி நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவ பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அன்புக்குரியவர்களே, பிறக்க இருக்கின்ற இயேசுவுக்கு ஆண்டவர் இயேசுவின் அந்த குடிலிலே பிறந்திருக்கின்ற அந்த பாலனுக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த நற்கருணை நாதரிடம் சொல்லுவோம். பாலனே, உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்து வரப்போகிறேன். என்னுடைய கிஃப்ட் என்னவென்றால், நான் இத்தனை காலமாக, இத்தனை வருடங்களாக என்னிடம் இருக்க அந்த கெட்ட பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை. ஆனால் இந்த வருடம்
இந்த 25 ஆண்டிலிருந்து அதை விட்டொழித்து உமக்காக அந்த பாவத்தை விட்டொழித்த அந்த பாவ கடன் சீட்டை நான் உம்மிடத்திலே வைத்து இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய போவதே இல்லை, இனிமேல் அந்த கெட்ட பழக்கத்தை நான் செய்ய போவதில்லை என்று சொல்லி அந்த பாவக்கடன் சீட்டை ஆண்டவருடைய குடலிலே அவருக்கு நாம் காணிக்கையாக்குவோம். இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 20 நாளிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் வரும். ஆண்டவருடைய ஆவி உங்கள் மேல் இருக்கும். ஆண்டவர் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பார். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், நீர் எனக்கு இதை தர வேண்டும் என்று சொல்லி அவரிடம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார். எனவே குடிலிலே, அந்த குடிலிலே, எளிமையான குடிலிலே நான் அந்த பாவ கடன் சீட்டை உமக்கு நான் பரிசாக தருவேன் என்று சொல்லி நாம் இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பாக நாம் முடிவு செய்வோம். ஒரு சில நொடிகள் மௌனமாக இருந்து முடிவு செய்வோம். ஆண்டவரே, இயேசுவே, இதை நான் செய்யவே மாட்டேன். 2026ஆம் ஆண்டிலிருந்து இந்த அறவே இந்த தீய பழக்கத்திலிருந்து நான் விட்டு வெளியே வந்து விடுவேன். அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாத அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியும் அன்பும் இரக்கமும் கொண்ட இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.